கொடுத்திருக்கிற கிருபையே அவருடைய ஆவி நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஆவியோட இணைந்து வாழக்கூடிய அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நிச்சயமா அதை நம்ம மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எப்படி அவர் மேற்கொண்டாரோ அதே மாதிரி நம்மளையும் அவர் என்ன செய்யறாரு, மேற்கொள்வதற்கான கிருபை தருகிறார். அப்போ அந்த கிருபையோட ஆவியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். சரி, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது அங்கே போட்டிருக்குது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் அல்லது நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி வார்த்தை நான் படிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க முதல் வார்த்தை போட்டுருக்குது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு வார்த்தை படிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது மேல நம்ம வசனத்தை படிச்சுக்கும் போது அங்கே போட்டுருக்குது, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மேல வசனம் படிக்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மேல சில ஒரு பட்டியல் கொடுத்தது நான் படிக்கிறோம். அதை படிச்சு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு மேலே படிச்சு போட்டுருக்கு, அநியாயக்காரர் போட்டுருக்குது, பேசி மார்க்கக்காரர், விக்கிரக்காரங்க, விபச்சாரங்களுக்காக இப்படி சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிற தன்மையுடையவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க என்ன போட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை, கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க சுதந்திரிப்பு அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாதவங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை நான் படிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட மனுஷர்கள் நம்ம பூமியில பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் அவங்களை குறிச்சு? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவங்களுக்கு குறிச்சு நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனசு எப்படி இருக்குது அவங்களை பார்க்கும்போது? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி பொதுவாகவே இவங்கெல்லாம் எப்படி மோசமாக இருக்கிறாங்க, எப்படி தேவராஜ்யத்துக்கு வருவாங்க, இவங்களாம் அப்படி கடவுள் ராஜ்யத்துக்கு வர முடியுமா, இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே அவன் வாழ்க்கை நம்ம பார்வை நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது நான் படிக்கிறோம், ஆண்டு சொல்றாரு கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு உண்மையில சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அங்கே போட்டுக்குது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டா இருந்தீங்க. அவர் கொரிந்து சபைக்கு உங்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்களில் சிலர், நீங்க சபையில இப்ப விசுவாசியா இருக்கிறீங்கல்ல, உங்களில் எல்லாருமே இல்ல சிலர் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இருந்தீங்க, நீங்க இப்படிப்பட்ட தன்மையோட இருந்தீங்க, மேல சொல்லப்பட்ட அந்த காரியத்துல ஏதோ ஒரு இதுல நீங்க இருந்தீங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ அப்படி சொல்லி பார்க்கும்போது நீங்க இப்போ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கழுவப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தை நான் படிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பு என்பது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நாம முயற்சி பண்ண வேண்டிய காரியம் சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா சாதாரணமாக உலகத்தில் ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னு சொன்னா பண்ணுறோம், அதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம், அதுக்கான பணத்தை சேர்க்கிறோம், அதை போய் வாங்குறோம்னு சொல்லி பார்க்கணும். இல்லை, பணம் சேர்க்கணும், உழைக்கிறோம் பணம் கிடைப்பதற்காக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் என்பது அது தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்றென்றைக்குமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம போய் வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த அழைப்பை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்வில நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டிய சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இருதயம் எப்படி செயல்படுது? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை சார்ந்து செயல்படுது? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் பார்க்க போறோம். ஒன்று இப்போ ஆபிரகாமுடைய காரியத்தை நான் பார்க்க போறோம். முதலாவது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட வசதி படிக்கும்போது நம்ம கவனிக்கிறோம். இப்போ ரோமர், ஸ்தோத்திரம், thank you Holy Spirit of God, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம்
அங்க ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அது முதல்ல 13 வசனம் படிக்க பார்ப்போம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அதுதான் படி, அதான் படி. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமாய் மரணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம இங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கவனிக்கிறோம். அங்க போட்டுக்குது ஆபிரகாம் வந்து போட்டுக்குது உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்குன்னு சொல்லி வார்த்தை படிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது நீ பரலோகத்தை சுதந்திரிப்பன்னு சொல்லி வார்த்தைகள் அவன் கொடுக்காம அவர் சொல்றாரு, சோதரம் பேரை பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன் இதை சொல்லிட்டு பார்ப்போம். நான் பார்க்குறோம் கடைசியில் பார்க்கும்போது உனக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லி வார்த்தை படிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தம் கடைசியில் அவர் வந்து அதெல்லாம் சுதந்திர அப்புறமா கடைசியில் அவர் பார்க்கும்போது அவருடைய இருதயம் வந்து தேவனை சார்ந்திருந்து நம்ம வசந்த படிக்கிறோம். அப்போ உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்கு தத்துவம் வந்து ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியை ஆபிரகாம் என்ன செய்தாரு? விசுவாசித்தான் சொல்லி படிக்கிறோம். அவன் தேவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவர்கள் சொல்லி என்ன பண்ணாரு? அவர் சூழ்நிலை பார்க்காம அவர் என்ன சொன்னார் அதன்படியாய் அவர் கடந்து போனாரு. அதன் அடிப்படையில அந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிச்சு நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்துவம் வாக்குறுதியை தேவன் கொடுக்கிற பொழுது அந்த வாக்குறுதியை நாம நம்பவில்லை, நாம் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார் சொன்னா அந்த வாக்குறுதியை நாம் விசுவாசித்து அடுத்தது அந்த வாக்குறுதியை நாம் வாயில சொல்லணும்னு சொல்லி வேதவசனம் வழியா நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாக்குறுதியை நாம் விசுவாசிக்கிற போது தேவன் நீதியை கண்டுகிறாரு. அதை வாயில நாம் பேச ஆரம்பிக்கும் போது நாம அந்த வாக்குறுதிக்கு உரிமையாளராக ஹல்லேலூயா ஒரு நாள்ல நாம அதை கண்ணில் பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்ம வாயில சொல்ல 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 அந்த வாக்குறுதியின்படியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அமைந்து விடும் என்றுதான் சத்தியம் சொல்லி படிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? அப்போ இந்த வாக்குறுதி நம்ம எப்படி சுதந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அங்க போட்டிருக்குது எப்படி பெற்றுக்கொள்ள சொல்லி பார்க்கும் போது போட்டிருக்குது 16 வசனம் படிங்க. 16 படிக்க போகிறோம். 16:16 நியாயப்பிரமாணத்தை 16 ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாயிருக்கும்படி இப்படி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வார்த்தை சொல்லி பார்க்கும்போது இந்த வாக்குறுதி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும் போது அவங்க போட்டுக்குது அது வந்து இந்த வாக்குறுதியை சுதந்திரிக்கக்கூடிய அல்லது இந்த வாக்குறுதி நம்ம கொடுத்துட்டார் தேவன், அது வந்து நம்ம சுதந்திரிக்கக்கூடிய அல்லது உரிமையாக்கி நம்ம வாழக்கூடிய